அது 2004 அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது இங்கே இருக்கிறவங்க நாங்கள் அதுக்கப்புறமாவே அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டோம். புட்டபர்த்திக்கு வந்து சேவைக்காகன்னு சொல்லிட்டு வருவோம். அப்போ வந்துட்டு சேவை பண்ணிட்டு போயிடுவோம். சேவைதாலாக வந்துட்டு இருந்தோம். இந்த கிரிக்கெட் மேட்ச்க்கெல்லாம் கூட நான் வந்திருந்திருக்கேன். 3 தடவை எங்களுக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட எங்களுக்கு தமிழ்நாடு சேவை அப்படின்னு சொன்னான்னா 3 தடவை கிடைக்கும். மேல ஒரு தடவை கிடைக்கும், அக்டோபரில் ஒரு தடவை கிடைக்கும், மார்ச்சில் ஒரு தடவை கிடைக்கும், எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு போயிட்டு இருந்தோம் 2 பேருமேவே. அப்போது ஒரு மே மாதத்தும் போது இங்கே வர வேண்டி இருந்தது. இங்கே இவர் மட்டும் வந்திருந்தார். எனக்கு லீவோ என்னமோ கிடைக்கல. சில காலேஜஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்லையே நான் சொல்லிவிடுவேன், 90 days நோட்டீஸ் கொடுக்க சொல்கிறீங்க நீங்கள், இல்லைன்னா 3 மாதம் நோட்டீஸ் கொடுக்க சொல்கிறீங்க, எனக்கு எப்போ வேணால் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரலாம், நான் உடனடியாக நான் போக வேண்டி இருக்கும், அது நீங்கள் ஒத்துண்டா தான் நான் இந்த காலேஜை சேருவேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னதுக்கப்புறம் அதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்க. அப்புறமும் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த மாரல் ஆப்ளிகேஷன்றது இல்லையா மேடம், நீங்கள் அப்படி டக்குன்னு நீங்கள் போகிறீங்களே அப்படின்னு சொல்லிலாம் பேசுவாங்க. வாட் எவர் இட் மேபி, நான் போவேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே நான் வந்தேன், அந்த மாதிரி போவேன்னு சொல்லுவேன். அப்போது என்ன ஆச்சுன்னா, இந்த மே மாதம் நான் சொன்னேன், ரொம்ப வெயில் அங்கே எனக்கும் தாங்காது, நீங்கள் மாத்திரம் போங்கன்னு. இவர் இங்கே வந்திருந்தார். அப்போ இங்கே கூப்பிட்டுருந்தாங்க புக் ட்ரஸ்ட் ஆஃபீஸில் மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாஃப் வேண்டி இருக்குது, நீங்கள் வரையலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க, உங்கள் ஒய்ஃபோ அப்ளிகேஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவர் அதையும் சேர்த்து இவர் கொடுத்துருக்கார். சுவாமி அதை வாங்கி வச்சு நிறைய அப்ளிகேஷனை கொண்டு போய் சுவாமி அப்ரூவ் பண்ணால் தானே அவங்கெல்லாம் எடுத்துக்க முடியும் ஸ்டாஃபாக. அப்போது எங்கள் 2 பேர் அப்ளிகேஷனை மட்டும் வச்சு இவங்க 2 பேரை மட்டும் வர சொல்லுன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். அதில் என்னோடய அப்ளிகேஷன் எடுத்து இப்படி 3 தடவை தடவினார்னு சொல்லுவார் அந்த கன்வீனர். அதுக்கு அர்த்தம் தெரியாது. அப்புறம் தான் எனக்கு தெரியும், அந்த வாழ்க்கையே வேறு, எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை வேறாக மாற்றிட்டான்றது தெரியும். நான் எவ்வளவு தான் சுவாமியோட மிரக்கில் என்ஜாய் பண்ணின மாதிரி நான் வாழ்ந்து வந்தால் கூட எனக்கு சாய் லிட்ரேச்சர்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அது சத்சங்கம் கொடுக்கும்போதெல்லாம் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்றத அளவுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. விஜயவாடாவில் இருக்கும்போதே எனக்கு இன்னொரு சந்தர்ப்பமும் எனக்கு கொடுத்துருக்கார். அதே காலேஜில் நான் இருக்கும்போதே அதையும் நான் சொல்லிடணும்னு விரும்புகிறேன். அதுவும் ஒரு பெரிய விசித்திரம் நடத்தி காமிச்சிருக்கார் சுவாமி. நான் காலேஜில் உட்காந்துருக்கும்போது அவங்க ஒரு உட்டன் பிளாங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னோடய பேர் சுந்தரவல்லி சுரேஷ்னு பெருசாக இவ்வளோ நீளம் இருக்கும். அதில் அந்த எழுத்துக்கும் மீறி என்னோடய டிகிரிஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தானே, அவங்க கமர்ஷியல் காலேஜ் தானே, அதை என்னோடய டேபிள் மேலே கண்டிப்பாக கட்டாயப்படுத்தி வச்சுட்டு போயிடுவாங்க. அது இருக்கும். அதை பார்த்ததுனால நிறைய பேருக்கு தெரியும், ஏதோ படிச்சிருக்கான்றது தெரியும். சரி, அன்றைக்கி ஒரு நாள் என்ன செஞ்சார்னா, வீரபிரம்மம்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் லெக்சரர், அவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, அவர் அன்றைக்கி வந்திருந்தார் எங்கள் காலேஜுக்கு. வந்தவுடனே எனக்கு தெரியாது அது பேரண்ட்டோ அது யாரோ எதுக்கோ வந்திருக்காரேன்னு சொன்னதும் அவர் என்ன செஞ்சார்னா, அட்மிஷனோ வேறு எதுவுமே கேட்காம, நீங்கள் எனக்கு ஸ்பீச்சுக்கு வரையணும். ஸ்பீச்சுக்கெல்லாம் சார் நான் வெளியிலலாம் வரதுக்கு எனக்கு டைமும் இருக்காது, ஏன்னா நான் ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுற மாதிரி நான் இங்கே ஒத்துண்டு வந்திருக்கேன்ற மாதிரி நான் சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு இது ரெசிடென்ஷியல் காலேஜ் வேறு, 7 to 7 அதுக்கு மேலே நான் எங்கே போய் பேசுவேன். பப்ளிக் ஸ்பீச் எனக்கு இம்பாசிபிள்ன்ற மாதிரி பேசிட்டேன். ஈவன் ஆன் சண்டேஸ் நான் இங்கே இன்டர்வியூக்காகனு வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னால் அவர் விடுற மாதிரியே இல்லை. அவர் சாய் டிவோட்டி சத்தி சாய் ஆர்கனைசேஷனுக்காக வந்திருக்கான்றது கூட எனக்கு தெரியாது. சுவாமி என்னை ஃபோல்டில் எப்படி கொண்டு வந்தான்றது இது தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அப்போது நான் பக்தியாக இருந்தேனே தவிர, இவரை பற்றி கேட்டுலாம் ஆனந்தப்பட்டிருக்கேனே தவிர, நிறைய புஸ்தகங்கள் படித்ததில்லை இல்லையா, அதுக்காகத்தான் மெனக்கெட்டு அவர் பண்ணியிருக்கார். இன்னொரு வேலை கொடுக்க போகிறார் எனக்கு அப்படின்றது எனக்கு அப்போ தெரியாது. என்னுடைய கர்மாவை அழிப்பதற்காக அவர் அவ்வளவு எனக்கு சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கொடுப்பார்ன்ற பற்றிலாம் எனக்கு அப்போலாம் அவ்வளவு தெரியாது எனக்கு. இவர் என்ன செஞ்சார்னா, நீங்கள் வந்தே ஆகணும்னா, அது November 19th மகிழாஸ் டேன்றது கூட எனக்கு தெரியாது. 23rd தான் November 23rd தான் சுவாமியோட பர்த்டே அப்படின்றது கூட எனக்கு அப்போ தெரியாது. என்னடா அது இவர் இவ்வளவு கட்டாயப்படுத்தி சொல்கிறார் வந்தே ஆகணுன்ற மாதிரின்னு. இந்த மனுஷனை முதல்ல அனுப்பிச்சா தான் எனக்கு அப்புறம் வெளியில் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள கூப்பிட முடியும்னு சொல்லிட்டு, ஓகே சார் நீங்கள் போங்கோ. அதுக்கு இவர் என்ன சொன்னார்னா, என் ஸ்பிரிச்சுவல் டாபிக் தான் சொன்னோடனே எனக்கும் ஐ காட் அட்ராக்டட். ஸ்பிரிச்சுவல்னு சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆன்மீகம்னு சொன்னாலே எனக்கு பிடிக்கும். அப்போ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, என்ன டாபிக் வேணால் பேசலாமா சார் அப்படின்னு. ஹிந்து தர்மத்தை பற்றி பேசலாமான்னு. ஓகே, அவருக்கு சொன்னதே போருன்ற மாதிரி கை தட்டி குதிச்சுட்டு அவர் வெளியில் ஓடி போயிட்டார். இவர் அனுப்பிச்சோமே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப்ன்ற மாதிரி நான் அப்புறம் என்னோடய வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டேட் வந்தது, வெனுக்கு கூட்டின்னு போனாங்க, அங்கே போய் உட்காந்தாங்க. இது ஒரு கல்யாண மண்டபம் எடுத்திருக்காங்க. அவங்க உட்காந்துருக்கிறவங்களாம் சாய் டிவோட்டிஸ், இந்த விஷயங்கள்லாம் எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. என்னை கூட்டிகிட்டு போய் அந்த ஃபஸ்ட்டு
ரோலை உட்காத்தி வச்சுட்டு அங்கே என்னை பற்றி மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இவர் அங்கேருந்து வந்தார். வந்துட்டு எங்கிட்ட சொன்னேன், மேடம் டியூனோ, உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வந்து தெலுங்கில் பேசணும்னு. ஒரு வார்த்தை எனக்கு தெலுங்கு தெரியாது. அப்போது தெலுங்கில் பேசணுமா, இந்த மனுஷன் என்ன தான் எதுக்காக இப்படி பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணனே தெரியல. எனக்கு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் ரொம்பவே அதிகம். இப்போது என்னோடய முகத்தை பார்த்து எங்கேருந்தா அது ஓடி போயிடணும். இன்னுமே இவ்வளோ கூட்டம் இருக்குது, இந்த மனுஷன்ட்ட சொன்னால் இவர் புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. அன்றைக்கி அப்படி கம்பல் பண்ணினார், இன்றைக்கி இந்த மாதிரி பேசுகிறார் இவர் அப்படின்னு. பாபா வில் ஸ்பீக் த்ரூ யூ, பாபா வில் ஸ்பீக் த்ரூ யூ அப்படின்னார். பாபா வந்து பேசுவாராம், என்ன உன் மூலமாக பேசுவார், இப்படி என்னத்தையோ இவர் சொல்லிகிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது, அந்த பாஷையில் நான் எப்படி பேச முடியும், பப்ளிக் ஸ்பீச் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற நினப்பில் நான் அப்படி உட்காந்துருந்தேன். எப்படி போகிறது வழியே தெரியலையே. இந்த பக்கம் போனான்னா ஸ்டேஜ், அந்த பக்கம்னா இவள் அத்தனை பேரையும் தாண்டிட்டு குழந்த மாதிரி ஓட முடியுமா. இப்படியே நான் திருன்னு முழிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய காலேஜ்லேருந்தே வந்த ராமகிருஷ்ண ராவ்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ்கிரிட் லெக்சரர், அவர் இந்த மூலையில் உட்காந்துருந்தார். அவர் கண்டுபிடிச்சிட்டு ஆர் யூ இன் ட்ரபிள், உங்களுக்கு என்ன எந்த பிரச்சனையா அப்படின்னு அங்கேருந்து கேட்குறாரு. கேட்டோன்னு சார் இவர் வந்து என்ன தெலுங்கில் பேசணுங்கிறாருன்னு அப்படி காமிச்சேன். அவருக்கெல்லாம் தாங்க முடியாத சிரிப்பு, அடக்க முடியாத சிரிப்பு. இவாளுக்கெல்லாம் தெரியாது இல்லையா, ஏதோ நம்ம வந்து மேடை பேச்சு பேச முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்பா. அவங்கள மாதிரி ஒரு வார்த்தை கூட தெலுங்கு தெரியாதுன்றதை அவளால் கெஸ் பண்ணக்கூட முடியாது மேடம் அப்படின்ற மாதிரி அவரோட நினைப்பு. சொன்னதும் சரி, இவர் எனக்கு அப்போ அந்த சமயத்தில் சொல்லி கொடுத்தார். சபலுன்னு அந்தருக்கு நான் வந்தனமுலுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் இப்படி நடந்து போகும்போது. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இங்கிலீஷில் ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லி கொடுத்தார். அது எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருந்தது. அந்த டைம்லி என்கரேஜ்மெண்ட்டு. மேலே ஏறினேன், ஏதோ ரெசிடேஷன் காம்படிஷனுக்கு போகிற குழந்த மாதிரி மனசுக்குள்ளே அதையே திருப்பி சொன்னேன். அது எந்த அளவுக்கு சரியாக சொன்னேன்னு கூட எனக்கு தெரியாது. வந்து அங்கே போடியத்தில் நின்று இதை சபலு நான் அந்தருக்கும் வணக்கம் சொல்கிறது தான். இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கம்னு தெலுங்கில் சொல்கிறது. அதை சொல்லிவிட்டு நான் பாட்டு இங்கிலீஷில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நினச்சி பார்த்தா கூட நான் அதை ஆங்கிலத்தில் தான் பேசினேன் சத்தியம் பண்ண முடியும் என்னால். அதுவும் ஒரு 55 மணி நாழி வரைக்கும் பேசியிருப்பேன், ஏறக்குறைய 1 மணி நாழி. அவங்க அப்படி பின் ட்ராப் சைலன்ஸ் இருந்தது, அப்படி ஒரு டிசிப்ளின் இருந்தது. பப்ளிக் மீட்டிங்கில் இவ்வளோ சத்தம் இல்லாமல் இருக்காங்களேன்னு சொல்லி எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த மனுஷன் அங்கே எதுவும் மேலே மேடைக்கு ஓடி வந்து என்னுடைய மைக்கை பிடிச்சிட்டு இப்போ பேசினவங்களுக்கு தெலுங்கு தெரியாதுன்னார். உடனே ஐயோ இது எனக்கு இப்படியெல்லாம் சொல்லி என்னை அவமானப்படுத்துறதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தேன். நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணினேன், அன்றைக்கி அப்படி கம்பல் பண்ணீங்க, உங்களுக்காகன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இன்றைக்கி வந்து எதுக்காக இவ்வளோ பேருக்கு முன்னால் எனக்கு சபையில் அவமானப்படுத்துகிறீங்களேன்ற ஒரு வேதனை புழுங்கி இப்படியே பார்த்தபோது என்னோட ஆச்சரியத்துக்கு ஒரு அளவே இல்லை. எல்லாம் ஹோல் ஆடியன்ஸ் அத்தனை பேர் எழுந்து நின்று 10 நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் தட்டிகிட்டே இருந்தாங்க. என்னது இவங்க, எனக்கு தான் பைத்தியமா, இவருக்கு தான் ஏதோ ஆயிடுத்தா, இல்லை இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஆயிடுத்தா, நான் எந்த உலகத்தில் இருக்கேன், இனிமேல் நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு நிச்சயமாக எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் அப்படின்ற எண்ணம். ஏன்னா எனக்கு அது தெரியாது, அது பகவான் பண்ணு மிரக்கல் அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் அன்றைக்கு உணரவே இல்லை. அந்த இடத்த விட்டு நான் போனால் போகிறோன்ற மாதிரி நான் வேகமாக வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப தேம்பி அழுதுட்டேன். நான் சுவாமி படத்துக்கு முன்னால் நினச்சி இது என்னன்னே எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஏன் இந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி நடந்தது, ஆனால் என்னுடைய குறையை நீ தீர்க்கவே மாட்டையா, எனக்கு இந்த பாஷை தெரியலன்னு தானே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, அதனால தானே எல்லா பிரச்சனையுமே வருது, எனக்கு இந்த பாஷை வரவே மாட்டேங்கிறதே அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பில் அப்படி குழந்தை ஏங்கின மாதிரி ஏங்கி படுத்து தூங்கிட்டேன். யூ ஒன்ட் பிலீவ், ஓவர் நைட்டே எனக்கு இந்த பகவான் வந்து அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிட்டார். ஒன்று கனவுல வரல, சொல்லலை, எதுவுமே நடக்கலை. காலையில் எந்திரிக்கும் போதே என்னோடய ஃபீலிங் என்னென்னா, ஆஹா நம்ம தெலுங்கு பேசணும் வருது. அந்த உள்ளுக்குள்ளேருந்து ஒரு உந்துதல், ஃபுல் சென்டென்சஸ் வருது. என்னமோ நடந்திருக்கு எனக்குன்ற ஒரு ஃபீலிங் மட்டும் எனக்கு உணர முடிஞ்சுது. காலேஜுக்கு போன உடனே பேரண்ட்ஸ் மீட்டிங்க்காக லெட்டர் கொடுக்க வேண்டி இருந்தது. டிக்டேட் பண்ணினான்னா அவள் வந்து ஷார்ட் அண்ட் படித்தவ அந்த பொண்ணு. அவள் ஆஃபீஸ்லேருந்து வந்து அவள் வந்து எழுதும்போது நான் வந்து டிக்டேட் பண்ணிட்டுருக்கேன் லெட்டரை. அவன் தெலுங்கில் சொல்கிறேன், ஃபுல் சென்டென்சஸ், கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்சஸ், அது பேரண்ட்ஸ்க்கு போடுற லெட்டர். என்னடா அது, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அரண்டு போய் அவள் என்னை பார்க்குறான். என்ன பார்க்குற, எழுது அப்படின்னு சொன்னால் அவள் எழுதினது அவள் என்ன எழுதினான்றது எனக்கு படிக்க தெரியாது. அது டேபிள் மேலே வச்சுட்டு நீ போயிடுன்னு, அது கரெக்டாக இருக்கணுமே. அவங்க ஸ்டென்சில் கட் பண்ணி போகணும்னு சொன்னான்னா பேரண்ட்ஸ்க்கு போகிற லெட்டர்ஸ் கரெக்டாக இருக்க வேண்டாமா, தப்பு இருக்கக்கூடாது இல்லையா.
அப்போ திரும்பி அடுத்தவளை கூப்பிட்டேன். அவள் வந்து என்னது இது இவங்க தெலுங்குல இதில் என்ன எழுதிருக்கு படின்னா, இது எதுக்கு படித்தா இவங்களுக்கு என்ன புரிய போகிறதுன்ற மாதிரி அவள் பார்க்குறா. இல்லை அதில் என்ன இருக்குன்றது ஒரு படின்னு படித்தா. அப்போவும் எனக்கு என்ன அறியாமல் அது கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதை வச்சுட்டு நீ வந்து நீ போ அடுத்தவளை கூப்பிட்டேன். அவங்க 3 பேரும் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுருக்காங்க ஆஃபீஸில். இவன் 3ஆவது வந்து நோட்டை பார்த்துட்டு ஆமாம் தெலுங்கில் படிச்சுட்டு போயிட்டா, சரியாக இருக்குன்னு தெரிஞ்சுது. உடனே நீ 450 ஸ்டூடெண்ட்ஸு அவ்வளோ பேருக்கும் பேரண்ட்ஸுக்கு போட்டுடுன்னு சொல்லிட்டேன். இவாகிட்ட நான் சொல்லிட்டேன், இந்த தடவை நான் பேரண்ட்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுறது தெலுங்கில் பண்ண போகிறேன். அவங்களுக்கு என்ன ஆஹாமா மாத்ரு பாஷா, எங்களோட சொந்த பாஷை, தாய் பாஷை, தாய்மொழி அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷப்பட்டாங்க. நிஜமாகவே நான் வந்து எல்லாருக்கும் தெலுங்கில் அன்றைக்கி பேசினேன். அவங்களுக்கு என்ன ரொம்ப ஆனந்தம் வந்ததுன்னு சொன்னான்னா, இந்த தெலுங்கு தான் எனக்கு தெரியும், நான் நாயுடு அப்படி ஏதோ ஒரு ஜாதிகளை சொல்லிவிட்டு அந்த பாய்ஸ் காலேஜில் இருக்கிற ஒரு பிரின்ஸிபல் எல்லாம் சொல்லுவாராம். ஆனால் அவர் பேசுகிறது என்னன்னே புரியாது மேடம். அவர் என்ன தெலுங்குன்னு வேறு சொல்லுவார், தாய் பாஷன்னு வேறு சொல்லுவார். நீங்கள் அவ்வளோ ஸ்பஷ்டமாக அச்சு தெலுங்கு பேசுகிறீங்க, எங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம் பரமானந்தம். எப்படி எனக்கு எதற்காக நான் பண்ணினான்றது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ரொம்ப சரளமாக வந்து மேடையில் பேசுகிறதுக்கும் எனக்கு ஒரு சக்தியை பகவான் கொடுத்துட்டார். எப்படி வந்ததுன்றது எனக்கு தெரியவே தெரியாது, ஏன் அதை கொடுத்தான்றதும் தெரியாது. கேட்பதற்கு முன்னால் உனக்கு அருகதை இருக்கணும்னு சொல்லுவார் சுவாமி, எதுக்காகன்னு தெரியாது. ஆனால் பின்னால் போக போக தான் தெரிய வந்தது. நான் இங்கே அடுத்து ஸ்பைனல் ப்ராப்ளத்தினால புட்டபர்த்திக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு நிகழ்ச்சி சம்பவம் நடந்தது. அப்போ நான் படுக்கையில் இருக்கும்போது கீதா மோகன் ராமோட கேசட்டை கொண்டு ஒரு ஒன் ஆஃப் மை கொலீக்ஸ் கொடுத்து அதை கேட்டுகிட்டே படுத்துட்டு இருக்க சொன்னார். அதை கேட்கும்போது தான் தெரிஞ்சுது நான் அவங்க சொல்கிறாங்க, கீதா மோகன் ராம் சீனியர் டிவோட்டின்னு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு, அவங்களோட அனுபவத்தை சொல்கிறாங்க. அவங்க ஒரு ரிட்ரீட்டுக்கோ எங்கேயோ அவங்களுக்கு யூஎஸில் போகும்போது அவங்க பேச வேண்டி வந்தபோது இவங்க வந்து பேசி முடித்ததுக்கப்புறமா ஒரு 2 ஆஃப்ரிக்கன்ஸு அவங்க வந்து இவங்க கையை குலுக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு 10-20 நிமிஷம் குறுக்கியிருக்காங்க. என்னத்துக்காகன்னு சொன்னோன்னா, நீங்கள் நிஜமாகவே எங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிலீஃப் தெரியுமா, இன்றைக்கி எங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது, நீங்கள் ஒருத்தங்க தான் ஃப்ரெஞ்சில் பேசினேன், எல்லோரும் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு போயிட்டாங்கன்னு. இவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட ஃப்ரெஞ்சு தெரியாது. இது என்னது அது நான் ஃப்ரெஞ்சில் பேசினேன்னு சொல்கிறாங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு, அது ஒருத்தர் நாள் வருவார் 2 பேர் சொல்கிறாங்களே, இது சுவாமியால் தான் தீர்க்க முடியும் இந்த சிக்கலைன்னு சொல்லிவிட்டு அவங்க ஓடி வந்திருக்காங்க சுவாமிகிட்ட. ஓடி வந்து சுவாமிகிட்ட கேட்டிருக்காங்க இன்டர்வியூவில். கேட்கும்போது அப்போ சுவாமி சொல்லியிருக்கார் சிரிச்சுட்டே, அவங்க அதை ஃப்ரெஞ்சில் கேட்டாங்க. என்ன சுவாமி இவங்க இப்படி சொல்கிறாங்களே, எனக்கும் ஃப்ரெஞ்சே தெரியாதுன்னு சொல்லும்போது அப்போ தான் 13 வருஷம் கழிச்சு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ சுவாமி வந்து அவங்க தான் கேட்டிருக்காங்க. என்ன இது எல்லாருமே இப்படி அத்தனை பேர் இப்படி பொய் சொல்ல முடியுமா, இது என்ன நடந்தது அப்படின்னு நான் நினச்சிருந்தேனே. அதுக்கு பதில் அவர் நினச்சா என்ன வேணால் செஞ்சிட முடியும், ஆனந்தப்படுத்தணும் அவரோட டிவோட்டிஸை நினச்சிருந்துருக்கார், அவர் பண்ணியிருக்கார், அது மூலமாக நடந்திருக்கு, இவ்வளோதான், இதுக்கு போய் இன்னொன்று பெருசாக ஒன்று நினைக்க வேண்டாம். அப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்துட்டு இவளுக்கு இந்த மாதிரி தெலுங்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறியேன்னு சொல்லும்போது என் தங்கைக்கு இன்ஃபர்மேஷன் மாமியார்கிட்ட போனபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுவாமி சீக்கிரமாக கூட்டிகிட்டுருவாருன்னா அவர்கிட்டயே போயிடுவேன் நான் இவங்கெல்லாம் நினச்சாங்க. அதுக்கப்புறம் என்னை புட்டபர்த்திக்கு வர வச்சார்ன்றது தான் அடுத்த பாயிண்ட்டு. இதுக்கு நடுவில் இன்னொன்று நடந்தது, எங்களுக்கு மறுபடியும் எங்களுக்கு மதுரையில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது.